இப்போ கொஞ்சம் ரீசென்ட் டேஸாக பாப்பாவை வந்து ஒரு 1 ஆர் 2 ஹவர் கிட்ட மாமியார் கிட்ட விட்டுட்டு வரேன். ஏன்னா, இங்கே எனக்கு பெருசா பாப்பாவுக்கு விளையாட வைக்கிறதுக்கு ஆளுங்களும் இல்ல. அவளும் தனியாவே இருக்கா. அங்கன்னா நெறையா பசங்க இருக்காங்க. அதனால அங்கே விளையாண்டுட்டு இருப்பா. அதனால அங்க பாப்பா என் கூட இல்லாத அந்த 2 ஹார்ஸ் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவள் கிளம்புனோனே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு, அவள் எடுத்து வச்சிருந்த எல்லா திங்ஸுமே திருப்பி எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரூமு எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு, ஏன்னா திருப்பி அவள் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்துட்டான்னா, திருப்பி நான் அவளை நைட் ரொட்டீனுக்கு செட் பண்ணணும். அதனால் அவள் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் அலாட்டாக எடுத்து வச்சுக்குவேன். நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ப்ரீ பிளான்டாக யோசிச்சு வச்சுருந்தேன்னா, இப்போயே உட்காந்து அதையும் செஞ்சு வச்சுருவேன். லைக் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கீரை ஏதாவது வாங்கிட்டு வந்தாருன்னா அதை உருவி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் முன்னாடியே பண்ணி வச்சுருவேன். பார்ட்டாக பிரிச்சுக்குவேன். ஹால், அதுக்கப்புறம் ரூம், அதுக்கப்புறம் தான் கிச்சன். அப்படின்னா கிச்சன் வந்துட்டேன்னா கிச்சன்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வெளில வருவேன். முன்னாடி மாதிரி என்னால் இப்போ நான் வளர்க்குற ஒரு 5 செடியுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணவே முடியல. அது ஏன்னே தெரியல. மார்னிங் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. இந்த பக்கெட்டு வந்தால் தான் தண்ணி ஊற்றுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது காயும் போதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆசையாக வாங்கினோம் வளர்த்தோன்னு அப்பப்போ பண்ணிக்கிறது. தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி தான் ஊற்றிட்டு இருந்தேன்.